Hey guys, this is Educational Dope Pay. Get dope with education. இன்னைக்கான டாபிக் என்னன்னா இன் சர்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல். இதுவும் சாப்டர் 5 தான். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி டிஎன்ஏ vs ஆர்என்ஏ vs ப்ரோட்டீன் நல்ல ஒரு செஷன், 2 எக்ஸ்பெரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஹே காய்ஸ், இது டாபிக் 3 இன் சர்ச் ஆஃப் தி ஜெனட்டிக் மெட்டீரியல். ஜெனட்டிக் மெட்டீரியல்னா ஹெரிடிட்டியோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஹெரிடிட்டினாலே ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் டு அனதர், ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு அனதர் ஜெனரேஷன். ஸோ இந்த கேரக்டர் வந்துட்டு யார் வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிஎன்ஏ எப்படி வந்துச்சு, எப்படி பேர் கொண்டு வந்தாங்கன்றத சும்மா சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஆஃப் மீஸ்டர் செல் நியூக்ளியெலாம் ஆர்கனைஸ் ஆகி ஸ்மால் ராட் லைக் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகுது, பேர் குரோமோசோம்னு கண்டுபிடிச்சாரு. நெக்ஸ்ட்டு ஃப்ரெட்ரிக் மீஸ்டர், அந்த பேர் எனக்கு வாயில் சரியாக நுழையில. அவர் செல் நியூக்ளைலேருந்து நியூக்ளின் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்தார். அதுக்கப்புறம் அதை நியூக்ளிக் ஆசிட் ஆல்ட்டுமான் பேர் மாற்றினார். இப்போ அதுக்கு தான் டிஎன்ஏ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ பை 1920 டிஎன்ஏ அண்ட் ப்ரோட்டீன்ஸ் கிளியர் ஆகிடுச்சு. இதுதான் ப்ரோட்டீன்ஸ், இதுதான் டிஎன்ஏக்கு. இப்போ டிஎன்ஏ தான் இல்லை ஆர்என்ஏவா இல்லை ப்ரோட்டீன்ஸா அப்படிங்கிறது, ஜெனட்டிக் மெட்டீரியலா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. இதுக்கு 3 விதமான இது கொடுத்துருக்காங்க, 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ விச் கேரிஸ் த ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், டிஎன்ஏவா ஆர்என்ஏவா ப்ரோட்டீனா, கிரிப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அது நம்ம 11th பார்த்துட்டோம். ஸோ அது இப்போ நம்ம அதை பார்க்க போகிறது கிடையாது. இன்விட்ரோ கிரிப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அது ஆஸ்வால்ட் ஏவரி, கோலின் மெக்காய்ல் அண்ட் மேக்லின் மெக்கார்த்தி 1944 பண்ணியிருந்தாங்க. இன்விட்ரோ சிஸ்டமில் பண்ணாங்க. ஸோ அதை இன்றைக்கி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அப்புறம் ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வெரி வெரி மெயினானது. ஸோ அது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிற இன்விட்ரோ சிஸ்டம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஃபஸ்ட்டு நம்ம நோட்ஸை பார்த்துட்டு டயக்ராமுக்கு வருவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ஆன் இன்விட்ரோ கிரிப்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். when DNA, RNA and proteins are isolated from the each kill S strain and added to the R strain, change their surface character from rough to smooth. இதில் ஒன்றும் சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே சொல்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரெயின்னா ஒன்றும் செல், R ரஃப், S ஸ்மூத்து. இப்போ ஹீட் கில்டு எஸ் செல்ஸ்ன்னு வச்சுப்போம். எஸ் செல்ஸை எடுத்துகிட்டு ஆர் செல்ஸில் ஆட் பண்ணும்போது ரஃப்பாக இருக்கிற சர்ஃபேஸ் கேரக்டர் ஸ்மூத்தாக மாறிடுது அப்படிங்கிறாங்க. அப்படி இப்போ ஒரு கேரக்டர் எடுத்து இன்னொரு கேரக்டரில் இம்போஸ் பண்ணோம்னாக்கா அது அதோட கேரக்டரை எக்ஸிபிட் பண்ணும். அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். அது கடைசியில் நான் சொல்கிறேன். அப்படி இம்போஸ் பண்ணுதா, அது காரணமானது என்ன, டிஎன்ஏவா ஆர்என்ஏவா ப்ரோட்டீனா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டயக்ராம் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா தெரியுது. ஃபஸ்ட்டு டிஆர்பின்னு எடுத்துப்போம். டிஆர்பி டிஎன்ஏ ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டிஎன்ஏஸ் ஆர்என்ஏஸ் ப்ரோட்டீன்ஸ். இந்த ஏஎஸ்எஸ்னால் என்னன்னாக்கா, ஏஸ்னா விச் இன்ஹிபிட்ஸ் இஸ் ப்ராப்பர்ட்டி ஆர் கில்ஸ் இட். இப்போனா டிஎன்ஏஸ் போட்டோம்னா டிஎன்ஏவை கொண்டுடும். அப்போ வெறும் ஆரும் பி மட்டும் இருக்கும். அப்போ எஸ்எல்ஸ் அப்பியர் ஆகுதா, எஸ்எல்ஸ் எடுத்து ஆர்செல்ஸில் போடுறோம். அதில் டிஎன்ஏவை கட் பண்ணிட்டோம்னாக்கா வெறும் ஆர்என்ஏ ப்ரோட்டீன் இருக்குது. அப்போ கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பார்த்தா கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு டிஏ விட்டுட்டு ஆர் அடிச்சிடுறோம், ஆர்என்ஏஸ் போடுறோம், நோ ஆர்என்ஏ. அப்போது எஸ்எல்ஸ் அப்பியர் ஆகுது, கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகேவா? அடுத்தது ப்ரோட்டீனேஸ் போடுறோம், எஸ்எல்ஸ் அப்பீரியர். அப்போவும் திருப்பி கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அப்போ இது எல்லாத்துலேயுமே ஒன்றில் மட்டும்தான் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, நோ எஸ்எல்ஸ். எங்கே டிஎன்ஏஸ் போடும்போது டிஎன்ஏ இல்லைனா, அப்போ என்ன கன்க்ளூஷன்னா, டிஎன்ஏ இல்லைனா கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகவில்லை. அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் என்னது, டிஎன்ஏ. இங்கே பாருங்கள், மேலே ஹைபோதீசிஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் செய்த ப்ரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் டிஎன்ஏ. கன்க்ளூஷனில் பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ஸ் டிஎன்ஏ, therefore it is the genetic material of the cell. இப்போ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, the phenomenon by which DNA isolated from one type of cell R strain when introduced to another type of cell S strain is able to retain some of the properties of character is referred as transformation. இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்றும் புரியாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஸோ இப்போ ஆர் ஸ்ட்ரெயின் கேரக்டர் எடுத்து எஸ் ஸ்ட்ரெயின் எஸ் ஸ்ட்ரெயின்லேருந்து ஆர் ஸ்ட்ரெயின் போடும்போது வெளியிலேருந்து வந்த கேரக்டர் வந்து இங்கே வந்து அதோட ப்ராப்பர்ட்டியை எக்ஸிபிட் பண்ணுது. இப்போ எஸ் ஸ்ட்ரெயின் எடுத்து ஆர் ஸ்ட்ரெயின் போட்டோமா, அப்போ ரஃப்பாக இருந்த கேரக்டர் ஸ்மூத்தாக மாறிடுச்சு. இதோட கேரக்டர் ரஃப்பு தான், ஆனால் எப்படி ஸ்மூத்தாக மாறிச்சு? எஸ் வந்து வெளியிலேருந்து எடுத்து வந்து போட்டோம். ஸோ வெளியிலேருந்து வந்த ஒரு செல்லால் அதோட ப்ராப்பர்ட்டியை அந்த இடத்துல ரீட்டைன் பண்ண முடிஞ்சுதுன்னா அது பேர் தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேரக்டர்ஸ் இஸ் கால்ட் அஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எது இருந்தால் நடக்கும்? இங்கே பார்த்தோம்னாக்க தெரிஞ்சுது, டிஎன்ஏஸ் போட்டால் டிஎன்ஏ இல்லைன்னா நோ அப்பீர், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. இந்த 2 இடத்துலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துருக்குது. அப்போ டிஎன்ஏ வந்து இது ரெண்டுத்தில் மட்டும்தான் டிஎன்ஏ இருந்துச்சு, இந்த இடத்துல டிஎன்ஏவே இல்லை. ஸோ டிஎன்ஏவே இல்லாத இந்த இடத்துல டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலை. இந்த 2 இடத்துலையும் டிஎன்ஏ இருந்துச்சு, அதனால் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துச்சு. ஸோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரிக்வயர்ஸ் டிஎன்ஏ, தேர்ஃபோர் இட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். ஓகேவா? இங்கே ஒரு சம்மரி இருக்குது. டிஎன்ஏஸ் தான் நோ சேஞ்ச், ஆர்என்ஏஸ் தான் சேஞ்சஸ், ப்ரோட்டீன்ஸ் தான் சேஞ்சஸ், டிஎன்ஏ காஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுதான் இதோட கன்க்ளூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெர்ஷி அண்ட் சேஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. வைரஸ் அஃபெக்ட்ஸ் அ பாக்டீரியா டு மேக் இட் டு ரிலீஸ் இட்ஸ் ப்ரோஜனி. ஒரு வைரஸ் ஒரு பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணிச்சுன்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை அதுக்கு அனுப்பி அதை வந்துட்டு ப்ரோஜனிஸை ப்ரோஜனி ஃபேஸை ரிலீஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ இங்கே போகிற ஜெனட்டிக் மெட்டீரியல் டிஎன்ஏவா ப்ரோட்டீன், ஆர்என்ஏ இங்கே இல்லை, டிஎன்ஏவா ப்ரோட்டீனாங்கிறது தான் கண்டுபிடிக்க போகிறாங்க ஹெர்ஷி அண்ட் சேஸ், ஆல்ஃப்ரெட் ஹெர்ஷி அண்ட் மார்த்தா சேஸ். ஓகேவா? இந்த இடத்துல யூஸ் பண்ணுற வைரஸ் ஸ்டேஜ் C2 பாக்டீரியா ஈகோலை. இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. when virus are added to the bacteria they absorb to the outer surface, some material enters the bacterium and then later each bacterium rises to release a large number of progeny phase. இதெல்லாம் நாங்கள் ஒரு லைனில் அழகாக நோட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியலா இல்லை ப்ரோட்டீனா அப்படிங்கிறது. இங்கே மெயின் பாயிண்ட்னா ஆல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் கண்டெயின் ஃபாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். சல்ஃபரும் எல்லா நியூக்ளிக் ஆசிட்லேயும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கனாக்கா S35 P32 2 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. 2 ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்ஸ் எடுத்து S35 ப்ரோட்டீன்ஸ்க்காகவும் P32 டிஎன்ஏக்காகவும் லேபிள் பண்ணாங்க இன் டிஃப்ரெண்ட் டு கல்ச்சுரல் மீடியம். ஸோ அந்த வைரஸை எடுத்து பாக்டீரியா கூட கலந்துடுறாங்க. அந்த பாக்டீரியாவை அஃபெக்ட் பண்ணுற அந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் போய் பாக்டீரியா அஃபெக்ட் பண்ணி the progenies are released. ஓகேவா? அதை Enrian phase mix the labeled phages with unlabeled E. coli and allowed bacteriophages to attack and inject their genetic material. இங்கே புக்கில் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பிளெண்டர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ப்ரோஜனிஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக அந்த அடர்சி அவுட்டர் லேயரில் பிளெண்ட் பண்ணுறதுக்காக பிளெண்டர் யூஸ் பண்ணி ப்ரோஜனிஸை கலெக்ட் பண்ணுறாங்க. when they are checked for radioactivity மூலியமாக எது வந்து லேபிள் ஆகிருக்கு, ப்ரோட்டீன் லேபிள் ஆகிருக்கா இல்லை டிஎன்ஏ லேபிள் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தா the label was P32. நல்லா கவனிங்க, நாட் S35. இந்த ஸ்லைடில் பார்த்தோம்னா நமக்கு தெரியுது P32 எதுக்கு, லேபிள்ஸ் ஃபார் டிஎன்ஏ. அப்போது ஜெனட்டிக் மெட்டீரியல் கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கா ஃப்ரம் வைரஸ் டு பாக்டீரியாவோட ப்ரோஜனிக்கு கேரக்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அப்போ எது மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்? ஒன்று ப்ரோட்டீன் இல்லைனா டிஎன்ஏ. ப்ரோட்டீன்னா சல்ஃபர், டிஎன்ஏனா ஃபாஸ்பரஸ். என்ன இருக்குது? ஃபாஸ்பரஸ். அப்போ எது வைரஸ் கிட்ட இருந்து இந்த ப்ரோஜனிக்கு எது வந்திருக்கு? ஃபாஸ்பரஸ் தான் வந்திருக்கு. ஸோ ஃபாஸ்பரஸ்னால் டிஎன்ஏ. ஸோ த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் டிஎன்ஏ. இவ்வளோ தான் இதோட எக்ஸ்ப்ளனேஷன். அது கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க, நான் இங்கே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் சொன்னல உங்கள் டயக்ராம் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்ட்டு, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த பக்கம் P32ஆல் பிளெண்ட் பண்ணது லேபிள் பண்ணது, இங்கே S35ஆல் லேபிள் பண்ணது. இங்கே கடைசியில் எது வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா P32 லேபிள் டிஎன்ஏ அண்ட் S35 லேபிள்டு ப்ரோட்டீன் இல்லை. இங்கே வந்துட்டு டிஎன்ஏ தான் ஜெனட்டிக் மெட்டீரியல். அதுதான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிக்கிறனால அது லேபிள் ஆகிருக்கு. இந்த இடத்துல லேபிள் ஆகலை. மீதி எல்லாம் தான் பிளெண்டர் போட்டு எடுத்திருக்காங்க. டிஎன்ஏ வந்து லேபிள் ஆகிருக்கு, இந்த இடத்துல லேபிள் ஆகலை, ஏன்னா ப்ரோட்டீன். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். இன்னையோட வீடியோ முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ. Do subscribe and get doped. Thank you guys.